வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ ஜனநாயகன் சொல்லும் போது ஒரு சிரிப்பு வருது. அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்காக ஒரு காத்திருப்புன்றது சொல்ல மாளாது அப்படி இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதுங்க, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுத்தானுங்க, ஏன் இவ்வளோ குறைச்சல் கொடுத்தானுங்கன்னு. உண்மையிலே பிஜேபி உண்மையிலே இந்த படத்தை தடுத்திருக்குமா அப்படின்றதையும் தாண்டி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த படத்தில் பேசப்பட்டது தமிழ்நாட்டோட பிரச்சனைகள். தமிழ்நாட்டில் மாற்று 2 கட்சிகளும் சேர்ந்து நடந்தப்போ மக்கள் எவ்வளோ போராடினாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்றதுலாம் அதில் அப்பட்டமாக காட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னணியில் எப்படிலாம் இருந்திருப்பாங்கன்ற ஒரு கற்பனையுமே கலந்துருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் நடந்தது நான் நினைக்கிறேன். ஸோ படத்தோட கோர் பிளாட் ஆப்வியஸ்லி பவன் கேசரியோட ரீமேக் தான். அந்த படத்துல ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுன்ற ஒரு கோர் பிளாட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே தான் இந்த படத்துலையும் கோர் பிளாட். ஆனால் அதை தாண்டி தெலுங்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. நம்ம ஊர்ல தமிழ் மக்களுக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் எப்படி வேணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது அஃப்கோர்ஸ் விஜய் தான். என்ன மாதிரி நடிச்சிருக்காருங்க. எனக்கு உண்மையிலேயே இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. என்னதான் இந்த படத்தை இதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் ரீரிலீஸ் ஆகலாம், தியேட்டரில் பார்க்கலாம், சட்டசபையில் பார்க்கலாம், நேரில் கூட பார்க்கலாம். பட் ஸ்க்ரீனில் ஒரு அடுத்தடுத்து நீ பார்க்க முடியாது அப்படின்றது என்னால் இன்னுமே ஜீரணிச்சிக்க முடியல. கிளைமேக்ஸில் கிரெடிட்ஸ்லாம் அவர் எல்லா படத்தையும் காட்டும் போது உண்மையிலே என்னோட சைல்டுஹுட் அவரை பேஸ் பண்ணி தான் நடந்ததுன்னு நினைக்கிறப்போ, அவர் இல்லாதது நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது அவருக்கு. ஆனால் உண்மையிலேயே அவர் எவ்வளோ தூரத்துக்கு என் லைஃப்பில் பார்த்தா இருந்திருக்காருன்றது இந்த படம் அவரோட கெரியர் முடிகிறப்போ அந்த எண்ட் ஆஃப் அன் ஏரா அப்படின்வாங்களா, அதுதான் உண்மை. ஸோ நடிப்புன்னு வரும்போது பின்னிட்டாருங்க. எமோஷன், மாசு, கிளாஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஓவர் த ஒன்லி விஜய் ஷோல்டர்லையும் இந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் பாபி தியோல்ன்ற மாதிரி 2 பேரும் பின்னிட்டாங்க. பிரமாதமாக இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாபி தியோல் வில்லன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னிட்டாரு. பயங்கரமாக இருந்தது. அதை தாண்டி மமிதா க்யூட்டான இடங்கள்ல க்யூட்டா, எமோஷனல் இடங்கள்ல எமோஷனலா, கிளைமேக்ஸில் மாஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சாருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். கடைசி படத்தில் ஒரு மமிதா மாதிரி ஒரு சின்ன அடுத்து வளர்ந்து வர ஆக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள நடிக்க விட்டு அவங்களுக்கான இடத்த கொடுக்கறது தான் பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவங்களுமே அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பூஜா ஆச்சு, மற்ற நடிகர்கள் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனில்ருத். உண்மையிலே அந்த ஆள் அனில்ருத் தான். என்ன மாதிரி மியூசிக் போடுறான் மனுஷன். கையில் விஜய் படம்னு வந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த ராவணமாவனோட ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு வெர்ஷன் வருங்க. நிஜமாக அதை கேளுங்க, அப்படியே கூஸ் பவுன்ஸ் ஆகும். வேற மாதிரி இருந்தது. ஸோ படத்தில் மியூசிக் ஒரு பெரிய பேக் போன்னு சொல்லணும். பெரிய ஹார்ட் அண்ட் சோல். அந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பின்னிட்டாங்க. ஓவர் த கோர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்பா அல்டிமேட் மாஸ். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. யாரை நம்பினா ஒருத்தரை நம்பி, தளபதியை நம்பி, அதுக்கான பொருட்செலவு என்ன பண்ணாங்களோ அது திரும்பி ரிட்டர்ன் வரும்ன்றத ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி அதை திருப்பி செய்வாங்கன்றதை நானும் நம்புறேன். ஸோ எனக்கு இதெல்லாமே பிடிச்சிருந்தது. படத்தில் பெட்டராக பண்ணியிருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு. ஏன்னா இது வினோத் படம். ஆனால் அவரே சொல்லிட்டாரு இது தளபதி படம்னு. பட் அதை தாண்டி வினோத் படம், வினோத்தில் சீரியலாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவரோட ரைட்டிங்க்கு பெரிய ஃபேனிங்க நிறைய பேர். பட் இந்த படத்தில் அந்த ரைட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தெரிஞ்சுது. நிறைய பிரச்சனைகளை பேசுறதுனால கொஞ்சம் தவறிட்டாரோன்ற ஒரு ஃபீல் தான். தமிழ்நாட்டோட பிரச்சனைகள், இந்தியா பிரச்சனைகள் நிறைய பேசியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அது எல்லாத்தையும் ஒரே காலையில் வைக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள் வரும். அதுதான் ரைட்டிங்கில் கொஞ்சம் இருந்தது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ, படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே படம் பார்க்குற வரைக்கும் தெரியாது. படத்தை முடிச்சு வெளியில் வரும்போது தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோன்றது தோணும். ஏன்னா ஸ்க்ரீனில் இருக்குது யார் தளபதி. அவரை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு யோசிக்க கூடாது. அதுதான் எனக்கு இந்த படத்துலையும் பண்ணியிருக்கு. படத்தில் நிறைய கேமியா வரும். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸைட் ஆவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஓவராலாக இது ஒரு என்டர்டெய்னிங்கான என்கேஜிங்கான தளபதியோட கடைசி படம், ஒரு ஃபேர்வெல் மூவி. அவரோட கடைசி படத்துக்கான அந்த மரியாதையை, கொண்டாட்டங்களை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக எமோஷனல் ஆகும். பட் ஸ்டில் அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த படத்தோட எண்டுன்னு போட மாட்டாங்க. அதை தாண்டி வேற ஒன்று போடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கூட ஒரு பெரிய விடிவெளின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை அவர் மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக நடக்கும் நானும் நம்புகிறேன். ஸோ எனக்கு ஜனநாயகன் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக, எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா 100க்கு 80 கொடுப்பேன். தாராளமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள், குழந்தைங்கள வீட்டிலே விட்டுட்டு. ஏன்னா இது ஒரு அடல்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். தளபதியை கொண்டாடும்.